இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா திருச்சி மாநாடு நடந்துச்சு, திமுகவோட மாநாடு. அதுல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அதை நாங்க வந்து யார் வந்தாலும் சரி, அவங்க அப்பாவே வந்தாலும் சரி, நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. இது எதை பேஸ் பண்ணுதுன்னா, எனக்கு இதுல இருந்து என்ன ஒரு கொஸ்டின்னா, இப்ப டிவிக்கே அவரு போய் ஒரு மாநாடு போட்டாருன்னா எனக்கும் இவருக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து எனக்கும் இவங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி பாயிண்ட் பண்ணி தான் எலெக்ஷனுக்கே போற மாதிரி இருக்கு. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு லாபகரமா இருக்காது இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி போறது வந்து. இல்ல பாயிண்ட் பண்ணி இல்ல, எப்படி நான் பாக்குறேன்னா, ஏன்னா இப்போ இவங்க வந்து விஜய் வந்து இது வரைக்கும் பேசவே இல்லை அப்வியஸ்லி. ஏன்னா அவங்க வந்து சரி ஒரு சீனியர் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ இவர் வந்து டிவிக்கை பத்தி நாங்க வந்து போட்டின்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சொல்லவும் மாட்டாங்க, என்ன கண்டிப்பா சொல்லவும் மாட்டாங்க. பட் ஆனா சுத்தமா அவாய்ட் பண்ணிடுறாங்க. அவாய்ட் பண்ணிட்டு எனக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத அவங்க கொண்டு போறாங்க. இல்ல இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டோட இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் கள நிலவரம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிஜமாலும் பார்த்தா அது டிஎம்கே வெர்சஸ் தாவேக்கான தான் இருக்கு. அதுதான் கள நிலவரம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா திமுக மாதிரி ஒரு 75 வருஷ கட்சி, அதோட ஒரு சீனியர் தலைவர் அப்படிங்க அவரு இருக்கும்போது அவங்க சடனா வந்து டைரக்ட் தாவேக்காவுக்கு தான் நாங்க போட்டின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிரும். ஆமா, டிவிக்கு வந்து பாசிட்டிவ் ஆயிடும். அப்ப அந்த ஒரு விஷயத்த வந்து டைவர்ட் பண்ணதான் ஒரு பிகினிங்ல இருந்து என்ன பண்றாங்க, விஜய் வந்து தொடர்றதே இல்லை. விஜய் வந்து என்னதான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஸ்ட்ரைட்டா தான் அட்டாக் பண்றாரு. பிகினிங்ல இருந்து அட்டாக் வந்து ஸ்ட்ரைட்டா ஸ்டாலின் தான், நேரடியா தான் ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படிதான் அதை வந்து அவர் கொண்டுட்டு போறாரு. அவரோட அரசியலை எடுத்துட்டு போறதே அப்படிதான் பண்றாரு. அவர் பிஜேபி மத்த அதிமுக தொடர்றதே இல்லை, பிஜேபி பத்தி பேசுறதே இல்லை. ஆமா, தொடர்றதே இல்லை. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை டைவர்ட் பண்றதுக்காக வேண்டிதான் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போட்டி அப்படிங்கறத டைவர்ட் பண்றாங்க. அப்ப இதுல இருந்தே என்ன தெரியுதுன்னா, அவங்க உள்ளுக்குள்ள தாவேக்காவ போட்டியா தான் நினைக்கிறாங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா விஷயத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தமிழக வெற்றி கழகம் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு பின்புன்னு நம்ம மாத்தலாம். ஒரு அரசியல் பேட்டர்ன் இருக்குல்ல, இப்போ அதுவே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அவங்களோட மாநாடோட பேட்டர்னே இவங்கள எல்லாமே மாறி இருக்கு. ராம்பாக்ல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் பண்ணுவாங்க. திமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு வந்து யூஸ்வலா போட்டாங்கன்னா ஒரு 2 நாள் நடக்கும். அதுல கலையரங்கம் நடக்கும், கவி அரங்கம் நடக்கும், அது இதுன்னு நிறைய பேட்டர்னா பண்ணி கடைசி நாள் அன்னைக்கு தான் தலைவர் பேசுவாரு. அதுல 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் பேசுவாங்க, இதெல்லாம் நடக்கும். பட் இன்னைக்கு எப்படி மாறிச்சுன்னா, இப்ப நேத்து நடந்த இந்த மாநாடு கூட பாத்தீங்கன்னா தாவேக்காவோட பேட்டர்ன் அப்படியே அப்ளை பண்ணிருக்காங்க. நேரு பேசினாரு, அப்படியே ஒரு தலைவர் பேசுறாரு. ஏன்னா இவர் இந்த பேட்டர்னை இவர் விஜய் அவர்கள் வந்துதான் வந்தாரு. அது ஆரம்பத்துல நிறைய விமர்சனங்களை உண்டு பண்ணிச்சு. ஆனா இது அதை ஃபாலோ பண்ற இடத்துக்கு திமுகவே வந்திருக்குன்னா அப்ப தாவேக்காவை வந்து அவங்க ஒரு போட்டியா தான் நினைக்கிறாங்கிறது தான் நிஜம். என்னதான் வெளியில சொன்னாலும் ஏன்னா சொல்ல முடியாது. நீங்க முன்னமே சொன்ன மாதிரி அவங்க டக்குன்னு இறங்கி வந்து அப்படி சொல்ல முடியாது. விஜய் தான் எங்களுக்கு போட்டினாக்க அவங்க அது ரொம்ப இன்னும் பாசிட்டிவ் ஆயிடும். அதனால எண்டு வரையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க டெல்லிக்கு தமிழ்நாடு அந்த பேட்டர்ல தான், அந்த ரூட்ல தான் அதை எடுத்துட்டு போவாங்க. பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபிக்கு எங்களுக்கு தான் போட்டி, இங்க வேற யாரும் கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, அந்த அம்மா இருந்தப்போ ஜெயலலிதா அவங்க அம்மா, அந்த அம்மா இருந்தவங்க மோடியா லேடியான்னு கேட்ட மாதிரி இருக்கு. ஆமா, ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி தான் கண்டஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணாங்க. அந்த ஸ்ட்ராங்கா பண்ணி அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணாங்க. அந்த பேட்டர்ன் தான் அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த பேட்டர்னை எடுத்தாங்க. எங்களுக்கும் பிஜேபி உள்ள வந்துரும் சொல்லி இப்ப அதையே வந்து இவர் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் போட்டி அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. இல்ல அந்த அம்மா வந்து மோடியா லேடியான்னு கேட்டது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன். புரியுதா உங்களுக்கு? அதான் விஜய் சொல்றாரு. இப்ப இங்க நடக்கிற எலெக்ஷன் வந்து அசம்பிளி எலெக்ஷன், தமிழ்நாட்டுக்கு நடக்குது. ஜெயலலிதா அம்மா கேட்டது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏடிஎம்கே பிஜேபி தனியா நின்னாங்க. அப்போ வந்து ஏடிஎம்கே தனியா நின்னாங்க, பிஜேபி தனியா நின்னாங்க. அப்பதான் கேட்டாங்க மோடியா லேடியா பாத்துக்கிட்டாங்க, அதை வின் பண்ணியும் காமிச்சாங்க அவங்க. அது வேற எலெக்ஷன், இது அசம்பிளி எலெக்ஷன். நீங்க அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து நீங்க டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டிங்கிறதுல என்ன இருக்கீங்க? இங்க யாரு இப்ப அதிமுக வின் பண்ண போதா, தாவேக்கா வின் பண்ண போதா, திமுக வின் பண்ண போதா? அவ்வளவுதான் இங்க கேள்வி. பட் அப்போ நீங்க இத மடைமாற்றுறது வந்து நீங்களே ஒத்துக்கிறீங்க உங்களை.
புரியுதா உங்களுக்கு? இதை யாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க? உங்களுக்கு தமிழ்நாட்டுல தானே உங்களுக்கு பாலிடிக்ஸ் நடக்குது. இல்ல நீங்க இப்படி பார்க்கலாம்ல, இந்த கூட்டணியோட தலைமை வந்து டெல்லியில தான் இருக்கு, அதனால நாங்க வந்து டெல்லியா தமிழ்நாடான்னு கேக்குறோம். அப்படி பார்த்தா இந்த நீங்க கூட தான் இந்தியா கூட்டணியில இருக்கீங்க. இந்தியா கூட்டணிக்கு இந்தியாவுக்கும் கூட்டணின்னு பேச முடியுமா? இங்க பண்ண முடியாது. இந்தி கூட்டணிக்கும் என்டிஏக்கும் கூட்டணி மோதல்னு பேச முடியுமா? இங்க பேச முடியாது. இது சும்மா ஏமாத்துற வேலை. அது வழக்கமா இந்த டிராமா பண்ணி பேசியே பண்றதெல்லாம் இது. மக்களுக்கு உண்மை தெரியும். இங்க போட்டி யாரு? உங்களுக்கு போட்டி அதிமுகவா தாவேகாவா? நீங்க வின் பண்ண போறது டிஎம்கேயா ஏடிஎம்கேயா தாவேகாவா? இங்க இதுதாங்க நிலவரம். பிஜேபி எக்ஸ்ட்ராங்க. இந்த காங்கிரஸ் மாதிரி, விசிகா மாதிரி, கம்யூனிஸ்ட் மாதிரி, அன்புமணி கட்சி மாதிரி பாஜகவும் ஒரு கட்சி, ஒரு இணைப்பு கட்சி தான் அது. புரியுதா? நீங்க அதை போய் நீங்க மெயின் பார்ட்டியா நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க சொல்றது அதிமுக கூட சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், அதிமுக எங்களுக்கும் போட்டி அப்படி சொல்லுங்க. அதை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போட்டி. இது எப்போதுமே இந்த பிஜேபிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டே அவங்க எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணாங்க. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 வருஷமாவும் சரி, அதுக்கு 5 வருஷம் இல்ல, அவங்க கிட்டத்தட்ட 2001 இருந்தே அப்படிதான் வருவாங்க. அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட தான் கூட்டணி இருந்து அவங்க மந்திரி சபையில எல்லாம் இருந்தவங்க தான் அவங்க. திருப்பி வெளியில வந்துட்டு இவங்கதான் தாமரை மலரும் பிஜேபி எம்எல்ஏ கொடுத்தவங்களும் எல்லாம் பண்ணது இவங்கதான். திருப்பி இப்ப வந்து பிஜேபி உள்ள வந்துடும் சொல்றவங்க அவங்கதான். அப்போ நீங்க அதாவது அரசியல் தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல நடக்கிற சூழ்நிலையை பொறுத்துதான் அங்க வெற்றி வாய்ப்பு வரும். நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கோங்க. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரை இவர் வின் பண்ணவே இல்லை. ஆமா, புரியுதா உங்களுக்கு? இவர் சிஎம் ஆக வாய்ப்பே இல்லாம தான் இருந்துச்சு. அவரோட மறைவுக்கு அப்புறம் தான் அங்க ஒரு அதிமுக ஒரு குழப்பம் ஏற்படும் போது, ஏன்னா எப்போதுமே ஒரு பெரிய கட்சியில ஒரு தலைவர் போயிட்டா அந்த இடத்த வழி நடத்துறதுக்கான ஒரு தலைமை இல்லாத போது அந்த கட்சி வந்து டைல்யூட் ஆகும். அந்த தொண்டர்கள்ட்ட ஒரு மனநிலை மாற்றம் இருக்கும். அதை பயன்படுத்தி தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. இப்ப தொடர்ச்சியா அவங்க வெற்றி அடைறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா ஆப்போசிஷன்ல இருந்து ஒரு பெரிய கட்சி, ஆப்போசிட்ல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இல்ல, அந்த கட்சியை 2-3 வந்து செதஞ்சிருச்சு. அப்போ தொண்டர்கள் இதுக்கும் போது வேற வேற கட்சிக்கு இல்ல தேர்தல் நேரத்துல வேற வேற கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அவங்க. அந்த இடம் அவருக்கு சாதகமா இருந்தது. ஆனா இப்ப விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வரும்போது இந்த அதிமுக எதிர்ப்பு ஓட்டு, அதாவது திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுன்னு அதிமுக ஓட்டு இருந்துச்சு இல்லையா, இந்த ஓட்டெல்லாம் அப்படியே டேக் டைவர்ஷன் எடுத்து தாவேக பக்கம் போகும்போது அப்ப அவர் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் ஆகுறாரு. அதனாலதான் இப்ப வந்து நீங்க பல சர்வேக்கள் பாத்தீங்கன்னா 20% குறைஞ்ச ஒரு ஓட்டு சொல்லல. இது வெளியிலே சொல்லுதுன்னா எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் கிட்டத்தட்ட இன்னைக்கு ட்ரெஸ் கோடு சேஞ்ச் ஆனதா இருக்கட்டும், துண்டு சுத்துறதா இருக்கட்டும், ரேம்ப் வாக்கா இருக்கட்டும், ஸ்டேஜ்ல ஸ்பீச்சா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த பேட்டர்ன் அப்படியே கொண்டுட்டு வர்றது இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாமே வந்து அப்ப ஆப்போசிஷன்ல ஒரு ஃபேக்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போட்டி உருவாயிருக்குங்கிறது அவங்க நல்லா தெரிஞ்சதுனாலதான் இதை பண்றாங்க. பட் திருப்பி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுங்கிற கோஷம் எடுப்படவே படாது. சாதாரண மனுஷனே கேட்பானே, தமிழ்நாட்டுல போட்டி அதிமுகவா இல்ல தாவேகாவா? அதுதான் நீங்க சொல்லணும். தாவேகாவை சொல்லலைன்னா கூட நீ அதிமுக தான் சொல்லணும். எங்களுக்கு போட்டி அதிமுக தான் சொல்லணும். அதை விட்டுட்டு எங்களுக்கு டெல்லி தான் போட்டி அப்படின்னு சொன்னா இப்ப அதிமுக எங்களுக்கு வந்து இண்டி கூட்டணி தான் போட்டின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அது இல்லதானே, முடியாது. அப்ப இது வந்து ஒரு தாவேகாவை அவங்க குறைத்து மதிப்பிடுறதுக்காகவோ அல்லது தாவேகாவை எங்களுக்கு ஒரு போட்டியே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணுங்கிறதுக்காக அப்படி ஒரு சொல்லாடல அவர் கையாளுறாரு. அப்படி இல்லைன்னா நீங்க இதெல்லாம் பண்ண தேவையில்லைங்க. ஒண்ணும் இல்லைங்க, இப்ப 2 பேரும் கூட்டுற கூட்டத்துக்கு வர்ற கூட்டம் இருக்குல்ல, நீங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப இங்க திமுகவுல என்ன பண்றாங்க, எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி சேர்ல போய் ஒரு பேக் வைக்கிறாங்க. அதுல வாட்டர் பாட்டில், முறுக்கு பாக்கெட்டு, மிக்சர் பாக்கெட்டு, கடலை பாக்கெட்டு, என்னென்ன இருக்கும் அவன் வந்து அங்க உட்காந்துருக்க 2 மணி நேரமா ஃபுல் என்கேஜா இருக்கிற அளவுக்கு தேவையானதெல்லாம் வச்சு அவங்க கையில கொடுத்துடுறீங்க. அப்புறம் அது போக அவனுக்கு வந்து பிரியாணி போடுறீங்க, அப்புறம் அவனுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு வாகனம் வச்சிருக்கீங்க, அப்புறம் போகும்போது பணம் கொடுத்து அனுப்புறீங்க. இவ்வளவும் செஞ்சு உங்களால அந்த கூட்டத்தை ஃபில் பண்ண முடியல. இது உண்மை. நேத்து மாநாட்டுல கூட தெரிஞ்சிச்சு. ஆனா ஆப்போசிட்ல புதுசா வந்திருக்க ஒரு ஃபேக்டருக்கு அது இல்ல. ஒரு அறிவிப்பு, அந்த அறிவிப்பை கூட யாரும் வராதீங்க, வயதானவர்கள் வராதீங்க, கர்ப்பிணி வராதீங்க, குழந்தைங்க வராதீங்க, உள்ள வராதீங்க, டோக்கன் இருந்தாதான் உள்ள வர முடியும், என்ன ஃபாலோ, இவ்வளவு விஷயங்களை சொல்லி அங்க கூட்டம் ஆர்ப்பரிக்குதுன்னா இதுதான் அரசியல்ல ஒரு மாற்றம் வரப்போகுதுங்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி. அதுதான் ஒரு இதுவா இருக்க முடியும். இப்ப பல பேரு பல பத்திரிகைங்கிற பேர்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ சொல்லி என்னென்னமோ வந்து டெய்லி மெசேஜ் கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு ஒரு டார்கெட். டெய்லி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இல்ல தாவேகா தனியா வர முடியாது, அவங்க ஜெயிக்க முடியாது, அவங்களுக்கு அன்ப்ரூவ்டு கட்சி, அவங்க வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணல
அவர் வந்து பண்ணையார் கட்சி பண்றாரு வரல, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மட்டும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் வர்றதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கும். அப்புறம் யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா திமுக தடவை 2வது தடவை ஆட்சி அமைச்சதே கிடையாது. அவங்க 75 வருஷம் இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்ததே கிடையாது. ஒரு டைம் வருவாங்க, அடுத்த தடவை ஆப்போசிஷன் வந்துடும். அப்போ இயற்கையாவே எந்த ஒரு கட்சிக்குமே எவ்வளவு நல்லது பண்ணியிருந்தாலும் இந்த ஆன்டி இன்கம்பென்சின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு மனநிலை ஒண்ணு இருக்கும். அந்த எதிர்ப்பு மனநிலைக்கு ஆப்போசிஷன்ல யாரும் இல்லைன்னா அதை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்ட போட்டுருவாங்க. எதிராளி வந்து நல்லவரா கெட்டவரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்களை எதுக்கணுங்கிறதுக்காக ஆப்போசிட்ல இருக்கிற யார் XYZ யார் இருந்தாலும் போட்டுருவாங்க, ஓட்ட போட்டுருவாங்க. அப்ப இது நாள் வரையில அப்படி 2 பேர் இருந்ததுனாலதான் மாறி மாறி வந்தது. பட் இந்த தடவை இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்கும் போது அதுல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பதட்டங்கள் நடந்துட்டு இருக்கு கூட்டணியில. அப்போ இவங்க பண்ற இந்த நெரேட்டிவ், இந்த சொல்லாடல்கள், இந்த மாதிரியான இந்த விளம்பரங்கள், இது எல்லாமே வந்து மாத்திரணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுதான். ஓகே.